பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? அக்யூஸ் அப்படிங்கிற படம் கம்மிங் ஜூலை எண்டில் ரிலீஸ் ஆகும் போது அதில் ஆக்டர் உதயா நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் உங்க முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி. இந்த இடத்துல வந்து உங்க எல்லாருக்கும் அப்ரிஷியேட் காமிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணமாக இருந்த குருஜி சசிகுமார் அவர்களுக்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. எப்படி இருந்தது உங்களுக்கு? ட்ரெயிலர் பிடிச்சிருந்தா? அக்யூஸ் படம் போய் தேட்டர் பார்ப்பீங்களா? காலேஜ் கட்டடிச்சு இல்லை, ஸ்கூலில் சாட்டர்டே சண்டே போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். இந்த படம் ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக எல்லா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இருக்கிற படத்தில் கமர்ஷியல் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நம்ம. அண்ட் பாலிடெக்னிக் நீங்கள் படிக்கிறீங்க. இது வந்து எல்லாம் இதுதான் முக்கியமான காலகட்டம். ஸோ இதில் வந்து அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் விளையாட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணாம இந்த கட்டம் வந்து கரெக்டான கட்டம். அதை படிக்க வேண்டிய ஒரு டைம். அது படிக்கிற டைம்ல படிச்சுட்டு ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃபோனை யூஸ் பண்ணான்னு சொன்னீங்கன்னா எல்லாமே அக்யூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால ஃபோனெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. படிங்க. இந்த டைம் வந்து கரெக்டான டைம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் தான் எதிர்காலமே இப்போ. அதனால எதிர்காலம் வந்து சிறந்ததுன்னா படிப்பு ரொம்ப 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 அவசியம். எல்லாரும் வந்து படிப்பு வந்து அவ்வளோ வேல்யூ. அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவை என்னைக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும். நீங்கள் எல்லாமே கரெக்டா அப்பா அம்மாவை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. நமக்கு அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இல்லை. ஸோ அதனால அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல இன்ஸ்டியூஷன் இங்கே வந்து ரொம்ப அன்பா பழகிற மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த படம் வந்து எல்லாருமே பிடிக்கும். நீங்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க எல்லாருக்குமே இப்போ எல்லாமே கிளவராக இருக்கீங்க. ஸோ யோகிபாபு சார் கூட இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்காரு, எதிர்காலமே உங்களை நம்பி தான் இருக்கு. இந்த நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளை மீறி ஒரு ஆசைக்காக என்னமோ பண்றது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பண்ணி பார்க்கலாம். இந்த வயசு அப்படி. அதனால அதெல்லாம் அப்படி தோணும் உங்களுக்குலாம். ஆனா அதை எல்லாமே கெட்டதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லைஃப் நல்லா இருக்கும். நான் சொல்ல வர்றது எதுவும் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம், இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு எதுவும் புரியாதது இல்லை. ஸோ அதெல்லாமே நீங்க பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்து அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கிற பசங்களா நீங்க அமையணும். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இங்க இருந்து போற பசங்க வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க கௌரவப்படுத்தணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் இது. ஸோ இது எல்லாருமே நீங்க பண்ணுவீங்க நம்புறேன். இதுல வந்து போன பேட்ச்ல வந்து நிறைய கேர்ள்ஸ் கம்மியா இருந்தாங்க, நிறைய கேர்ள்ஸ் இருக்கீங்க. ஸோ போன பேட்ச் பார்க்கும்போது கம்மியா இருந்தாங்க, நிறைய இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாலிடெக்னிக் வந்து அவ்வளோ தூரம் வேல்யூ இருக்கு எனக்கு தெரிஞ்சு. படிக்கிறதுல நிறைய இடத்துல வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே ஜாபோடைய ஃப்ரீக்வன்சி கிடைக்குது. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் உதயா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 படம் நடிச்சிருக்காரு. இது வந்து 17வது ஃபில்ம். ஸோ அவருக்கு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் நல்லா செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. Now it's time to honor our speakers. Now I call upon our pillar principal to honor Mr. Udaya with a token of love. Thank you, sir. இப்போ படம் எடுக்கணும்னா அதுல ஆக்டரோட முக்கியமானவங்க யாரு? தயாரிப்பாளர், ப்ரொடியூசர். So in this way now I request our principal to honor producer Mr. Pandit Selvam. Basic. Thank you, sir. Now எல்லா படம் எடுக்கிறோம்,
நடிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ மனசு ரிலாக்ஸ்டா பேசணும்னா சாந்தமா பேசணும் இல்லையா? அந்த மாதிரி சாந்தமே ரூமா ஒருத்தர் வெள்ளை வெள்ளையும் போட்டிருக்காரா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாருக்குமே குருஜி தான். நம்ம காலேஜுக்கு அடிக்கடி வந்திருக்காரு. ஸோ நவ் இட்ஸ் டைம் டு ஹானர் அவர் குருஜி மிஸ்டர் சசிகுமார். ஐ ரெக்வெஸ்ட் ராஜசேகர் சார் டு டெலிவர் தி அக்னாலஜ்மென்ட். நம்ம காலேஜுக்கு எப்பவுமே நல்ல நெருங்கிய நண்பர் வெல்விஷர். ஸோ இன் திஸ் ஜங்ஷன் ஐ வுட் லைக் டு இன்வைட் அவர் பிரின்சிபல் டு ஹானர் பல்லவி பரமசிவம் as a token of love. Ini Dedi. Sana pingin. Sana pingin. Thank you. Now I invite life mentor Sasikumar to deliver a few words to our budding engineers. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே இந்த கொங்கு பாலிடெக்னிக் வந்து ஒரு தாய் வீட்டுக்கு வருவது போல ஒரு அன்பையும் ஒரு உபசரிப்பையும் என்னைக்குமே நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உணர்வுக்கு உங்கள் தலைமைக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவர்களுக்கு நன்றி சொல்லணும். சகோதரி பனிச்செல்வி சகோதரி சிஸ்டர் அவர்களுக்கும் நன்றி. இது இப்போ நான் இந்த மேடையில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு நிறுவனம் என்பது ஒரு ஒரு கல்வியை போதிக்கின்ற ஒரு இடமானது வெறும் கல்வியை போதிக்கின்றது மட்டுமாக இருக்கக்கூடாது, அனுபவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும், ஒரு இடமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே 8th படிக்கிறோம், அப்புறம் 10th படிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு தொழில்முறை கல்விக்குள்ள வரோம், இல்லைன்னா 11வது 12வது படிச்சுட்டு போறோம். பட் ஆனா இந்த பாலிடெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதை பத்தின ஒரு தெளிவை மட்டும் நான் உங்களோட கொடுத்து கொண்டு நான் திரு உதயா அவர்களிடம் நீங்க கொஞ்சம் கேள்வி கேட்கணும், அவர் கொஞ்சம் பதில் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பன்னீர் அவர் கொஞ்சம் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நுட்பத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு அனுபவம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்க கூர்ந்து கவனிங்க. எந்த அளவுக்கு நாம நிகழ்காலத்துல நிகழ்கின்ற விஷயங்களை நாம் யதார்த்தமாக எடுத்துக்கொள்கிறோமா அல்லது அதை நாம் தடைகளாக எடுத்துக்கொள்கிறோமா அப்படிங்கிறதை பொறுத்துதான் மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது. இப்ப நீங்க ஒரு இலக்கை நோக்கி போறீங்க, நான் ஒரு வேலைக்கு போகணும், இல்ல ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆண்டு கால கல்வியை நீங்க பயில்கிறீங்க. இப்ப நீங்க 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? நான் ஒரு வேலைக்கு போக போறேன்னா, ஒரு தொழில்ல ஒரு நிறுவனத்துல ஒரு 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 வேலைக்கு போறேன்னா, இல்ல நான் தொழில் சொந்தமாக ஏற்படுத்திக் கொள்ள போகிறேன்னா, அப்ப அதற்கு நமக்கு ஒரு இலக்கு தேவை. எந்த ஒரு நபருக்கும் ஒரு இலக்கு தேவை. ஆனால் அந்த இலக்கை அடைகின்ற ஒரு தீவிரம் இருக்கிறதா? மனிதனுக்கு ஒரு தீவிரம் இருக்கிறதா? அப்போ அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தடைப்படாத தீவிரம் என்று பொருள். ஃபோக்கஸ் அப்படின்னா என்னங்க? தடைப்படாத தீவிரம். இப்ப நான் இந்த கல்லூரியில் நான் பயிலுகின்ற இந்த 3 ஆண்டு காலத்தில், இந்த 3 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், நான் எதை அடைய போகிறேன், நான் எதை நோக்கி நான் செல்ல போகிறேன், நான் செல்லுகின்ற இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தடைப்படாத தீவிரம் இங்கு ரொம்ப முக்கியம். இந்த தடைப்படாத தீவிரம் அப்படிங்கிறது இப்ப நீங்க பார்க்கலாம், நீங்க நிறைய பேர் வந்து விரும்பி இந்த காலேஜ்ல சேர்த்துக்கலாம், அல்லது நிறைய பேர் வந்து நீங்க வேற வழி இல்லாம வந்திருக்கலாம், அல்லது நீங்க லேட்டரா வந்திருக்கலாம். பட் நான் என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. ஏன்னா 12வது வகுப்பு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு அனுபவம். எங்க அப்பா அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நான் படிக்கும் பொழுது இந்த ஈவினிங்ல வந்து எனக்கு ஒரு டியூஷன் மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆண்டு காலம் நான் படிக்கும் பொழுது அப்ப வந்து இந்த பேங்க்ல வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. எங்க அப்பாவுடைய நோக்கம் என்னன்னா, ஃபேமிலியில எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப், அதனால என்னையும் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சேர்த்துடணும்னு அவர் ஒரு முயற்சி பண்ணார். தொடர்ந்து அப்ளிகேஷன்ல கையெழுத்து மட்டும் வாங்குவாரு, அப்ளிகேஷன் அவர் தான் ஃபில்அப் பண்ணுவார்.
பேங்க்ல சேர்றதுக்கு அப்ளிகேஷன் அவர் ஃபில்அப் பண்ணிடுவாரு. ஆனா கையெழுத்து மட்டும் தான் எங்கிட்ட வாங்குவார். ஒரு 32 எக்ஸாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். காலை சனிக்கிழமை சாயங்காலம் கொண்டு போய் இந்த ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ட்ரெயின் இருக்கு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறதுக்கு. அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு, சென்னை போறதுக்கு ஒரே வழி ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் தான். ப்ளூ மவுண்டன்னா சென்னை போறாங்க, ஒரு பெரிய ஒரு கனவு அப்பெல்லாம். எங்க அப்பா கொண்டு போய் அன்ரிசர்வ்ல, டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ண மாட்டாரு, அன்ரிசர்வ்ல ஏற்றி விடுவாரு. அந்த அன்ரிசர்வ்ல ஏற்றி விடும் போது ஒரு பொட்டலம் நைட்டு டிஃபனை கவர்ல வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில கவர் வச்சு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்துருவாரு. நீங்க அன்ரிசர்வ்ல ஏற்றி அந்த நியூஸ் பேப்பர் கீழே ஃப்ளோர்ல விரிச்சு இங்க உட்காந்துக்கோ, டிஃபன் சாப்பிட்டுக்கோ, இடம் கிடைச்சா உட்காந்துக்கோ, நீ போய் காலையில போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில நீ அங்க இறங்கணும், ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும், ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூம்லயே குளிச்சுக்கணும், ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும். அங்கிருந்து சென்டர் போட்டிருப்பாங்க, எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பாங்க. அங்க நான் ஆட்டோவோ பஸ்ஸோ ஷேர் ஆட்டோவோ பிடிச்சி போகணும், எக்ஸாம் எழுதணும். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு நான் ஸ்டேஷனுக்கு வரணும். மறுபடியும் அங்கிருந்து ரிட்டர்ன் ஒரு ப்ளூ மவுண்டன் டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாரு. அதை நான் எடுத்துட்டு நான் வரணும். இதுதான் என்னுடைய பிராக்டிஸ். நானும் ஒரு 32 எக்ஸாம் அந்த மாதிரி எழுதிட்டேன். ஒரு எக்ஸாம் கூட நான் பாஸ் ஆகல. ஏன்னா எனக்கு அது விருப்பமே இல்லாம நான் பண்றேன். ஆனா எங்க அப்பா ரொம்ப தீவிரமா எந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணனாலும் தொடர்ந்து அடுத்தடுத்து அப்ளிகேஷன் போட்டுட்டே இருக்காரு. ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு கேள்வி வந்தது, என்னடா பண்றது, டெய்லி வாரம் நம்ம போறோம், வாரம் எக்ஸாம் எழுதணும், எதுக்கு தான் இதை நம்ம பண்றோம்னு ஒரு கேள்வி. அப்போ தொடர்ந்து எங்க அப்பா எனக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் உணரும் போது, சரி ஒரு தடவை தான் கொஞ்சம் பார்த்து எழுதலாமேன்னு ஒரே ஒரு தடவை பார்த்து கொஞ்சம் படிச்சு பக்குவமா அந்த எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன். அதுல நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஆபீசரா செலக்ட் ஆனேன். அந்த ஒரு எக்ஸாம் 33வது எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல நாங்க ஒரு 1000 பேர் நீங்க ரிட்டன் எக்ஸாம்ல கிளியர் ஆகி நீங்க டைரக்ட் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குரூப் டிஸ்கஷன் ஒரு வைப்பாங்க. அந்த குரூப் டிஸ்கஷன்ல 400 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த குரூப் டிஸ்கஷன் முடிச்ச உடனே ஃபைனல் இன்டர்வியூ போனா அந்த ஃபைனல் இன்டர்வியூக்கு 12 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 12 பேர் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூல ஒரு 2 பேர் எடுத்தாங்க. அந்த 2 பேர்ல நானும் ஒருத்தன், கோயம்புத்தூர்ல இருந்து ஒரே ஒரு ஆள். ஆனால் என்னுடைய காலகட்டங்கள்ல நான் நிறைய நேரங்கள்ல நான் படிச்சு உணர்ந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இங்க யாருமே நல்லா படிக்காதவர்களோ அல்லது நல்லா படிக்க முடியாதவர்களோ கிடையாது. நல்லா படிக்கிறதுங்கிறது, நல்லா படிக்கலைங்கிறது நான் ஏன் படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உணராதவர்களால தான் படிப்புல நீங்க மேல வர முடியலையே தவிர இங்க படிக்க முடியாதவர் என்று கிடையாது. நாங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணணும். ஏன் குழந்தைகள் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க, ஏன் நீங்க இந்த பப்ளிக் எக்ஸாம்ல அல்லது எக்ஸாம் ஃபியர் ஏன் வருதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னா, ஒழுங்கா வாத்தியார் சொல்லி கொடுக்காததுனால ஃபெயில் ஆகுறது இல்ல, ஒழுங்கா எக்ஸாம் எழுதாதனாலும் ஃபெயில் ஆகுறது இல்ல. ஆனா அந்த எக்ஸாமுக்கு தயாராகும் போது, படிக்கும் போது எங்க நான் ஃபெயில் ஆயிடணும், எங்க இந்த எக்ஸாம் எனக்கு கஷ்டமா வந்துருமோ, எங்க இந்த எக்ஸாம்னால என்னால கிளியரா நல்ல மார்க் வாங்க முடியாதோ என்கிற நம்பிக்கை குறைவாக படிக்கின்ற குழந்தைகள் தான் ஃபெயில் ஆகுதே தவிர எந்த குழந்தையும் ஃபெயில் ஆகிற திறமை இல்லாத குழந்தை என்று எந்த குழந்தையும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நீங்களும் நானும் திறமை அல்லாதவர் அல்ல, அந்த விஷயத்தை என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையை பதிய வைக்காத ஒருவராகத்தான் இருக்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கையை பதிய வைப்பதற்கு வேற யாரும் வரமாட்டாங்க. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து நம்மோடு பதிய வைத்திருக்கக்கூடிய ஒரே நபர், ஒரே ஜீவன், தாயும் தந்தையும் மட்டும்தான். உன்னோட நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நமக்கு தொடர்ந்து பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாய் தன் மீது தன்னை விட மிக அதிகமாக நம்பிக்கை வைத்த ஒரு நபர் நடிகர் உதயா. நான் பார்த்திருக்கேன், பர்சனலா பார்த்திருக்கேன். ஒரு தாய், நான் ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கும்போது அவருடைய அம்மாவை நான் சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்த போது, அப்ப அவருக்கு அம்மா பெட் ரிட்டனா இருந்தாங்க. இவர் அப்போ ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை, இவர் உழைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எந்த இடத்திலும் ரெகக்னைசேஷன்ஸ் கிடைக்கல. அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, பையன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்தை அவர்களுடைய அம்மாவனுடைய உணர்வுகள் உங்கள் மூலமாக, உங்கள் கைத்தட்டல் மூலமாக, உங்களுடைய சந்தோஷத்தின் மூலமாக, பாராட்டுதல் மூலமாக அவர்கள் அம்மா அவர்களை ஆசீர்வதிப்பதாகவே நான் உணர்கிறேன். அப்போ நம்மை விட நம்மை அதிகமாக நம்பக்கூடிய நபர் தாயும் தந்தையும். அந்த தாயிடமும் தந்தையிடம் நாம் எப்பொழுது பொய் பேசாமல் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் முழுவதுமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தாயிட்ட ஏன் அப்பா அம்மாட்ட போய் பேசக்கூடாது, நான் ஏன் அப்பா கிட்ட போய் பேசக்கூடாது, நான் ஏன் அம்மாட்ட போய் பேசக்கூடாது, அவர்கள்கிட்ட உண்மையாக இருப்பதற்காக போய் பேச வேண்டாம்னு சொல்லலைங்க. நாம போய் பேசும்போது நமக்குள் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றங்கள் நம்மளை சிந்திக்க விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப யாருக்கிட்டையும் நல்லவனா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போய் பேசாம இருக்க வேண்டாம்.
நம்ம உடம்பை, நம்மளுடைய உணர்வை நாம் சீராக வைத்துக் கொள்வதற்கு நாம் பொய் பேசாமல் இருப்போமே. அதுதான் நீங்க யதார்த்தமான உண்மை. அப்ப இங்க எல்லாமே அப்பா வந்து சரியா வளர்த்தினாரா, அம்மா வந்து சரியா வளர்த்தினாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதோ, துணிமணி வாங்கி கொடுக்கிறதோ சிறந்த பெற்றோர்கள் அல்ல. பெற்றோர்கள் என்பது இந்த குழந்தைகளுக்கு 3 வகையான பருவங்கள் இருக்கு. பால பருவம் இருக்கு, குமார பருவம் இருக்கு, விருத்த பருவம் இருக்கு. பிறந்ததுல இருந்து 12 வயசு இருக்கக்கூடியது பால பருவம், 13 வயசுல இருந்து 23 வயசு இருக்கிறது குமார பருவம், 24 வயசுல இருந்து மேல இருக்கிறது விருத்த பருவம். அப்ப இந்த ஒவ்வொரு பருவத்திலும் இந்த மனிதனுக்கு, இந்த உடலுக்கு, இந்த உயிரினுள் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதியியல் மாற்றங்கள் நிகழும் போது அவன் எப்படி ஒரு விஷயத்தை சிந்திப்பது, எப்படி ஒரு காரியத்தை செயல்படுத்துவது, எப்படி ஒரு விஷயத்துல முடிவு எடுப்பது என்பது நமக்கு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை தெளிவு செய்யக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதை பெற்றோர்கள் செய்கிறார்களா என்கிற விழிப்புணர்வை நாங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த வகையில அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தொடர்ந்து நாங்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நாங்களும் இன்னொரு பெற்றோர்கள் என்று அந்த பெற்றோர்களுடைய மனநிலையிலிருந்து எந்த நிகழ்வு, பொறுப்பான நிகழ்வு வந்தாலும் அது என் மாணவனுக்கு படிப்பை தாண்டி வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் என்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உங்களுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர் பெருமகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்ப இந்த கல்வி நிறுவனம் என்பது வெறும் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்தை போதிக்கின்ற இடமாக இல்லை, அனுபவ கல்வியை உணர்த்துகின்ற இடமாக இருக்கிறது. சரி, நம்ம கல்வின்னு எதை சொல்றோம்? புதிதாக ஏதோ ஒரு புத்தகத்தை தெரிந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வது கல்வி அல்ல. நம்மிடம் இருக்கின்ற கலைகளை களைவதே கல்வி. ஒரு நல்ல விஷயத்தை உணர்ந்து கொள்வதற்கோ, ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கோ நம்மிடம் ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. அந்த தடை வந்து கலையாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய கலையை கற்றுக்கொள்கிறானோ அதுதான் கல்வி. புதுசா ஒன்ன தெரிஞ்சுக்கிறதோ, புதுசா ஒன்னை உருவாக்குவது கல்வி கிடையாது. அப்ப இங்கு பாடம் ஆனாலும் சரி, கல்லூரி ஆனாலும் சரி, உங்களுடைய வகுப்பு ஆனாலும் சரி, ஆசிரியர் ஆனாலும் சரி, நண்பன் ஆனாலும் சரி, இங்கு அனைவருமே நமக்கான அனுபவத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் கலைகளை களைவதற்கு உதவும் என்பதில் உறுதியாக இருப்பவரே வாழ்வில் வெற்றி பெறுகிறார். இப்ப நம்ம ஒரு நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? நீங்க இப்ப அப்பா வந்து நீ ஃபெயில் ஆயிடுடா அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வரும். வருமா வராதா? எரிச்சல் வரும், கோபம் வரும். ஒரு ஆசிரியர் வந்து இப்படியே நீ இருந்தீங்கன்னா உருப்படவே மாட்டடா, ஃபெயில் ஆயிரோடா அப்படின்னு சொன்னா பயங்கரமா கோபம் வரும். அதே ஒரு ஃப்ரெண்ட் வந்து மச்சான் நீ ஃபெயில் ஆயிரோடா மச்சான், அட வாடா போடா அப்படின்னு. இப்ப அப்பா சொன்னா கோபம் வருது, ஆசிரியர் சொன்னா கோபம் வருது, ஆனா நண்பன் சொன்னா மட்டும் கோபம் வருது. வார்த்தை ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். ஆனா ஏன் நண்பன் சொன்னா நமக்கு கோபம் வரல? ஏன்னா என் மீது அதிக அக்கறை கொண்டவன் என்பதை நண்பனை விட நாம் அதிகம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு நல்ல நண்பன் 100 நூலகத்திற்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல நண்பர் 100 நூலகத்திற்கு சமம். நூலுக்கு சமம் அல்ல, 100 நூலகத்திற்கு சமம். அப்போ ஒரு நூலகத்துல 1000 நூல்கள் இருக்கலாம். அப்போ ஒரு நல்ல நண்பன், அந்த நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க நாம் கற்றுக்கொண்டோமே. ஆனால் அந்த நல்ல நண்பனை கிடைத்தவர் ஜெயிப்பார் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ப்ரொடியூசர் பண்ணியிருக்கு. நாம எல்லாரையும் நண்பராக எடுத்துக்கொள்கிறோமா என்பதை விட ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுய புரிதல் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதா? அப்ப யாரு நல்ல நண்பன்? யாரை நீங்க நண்பராக தேர்ந்தெடுக்க முடியும்? எனக்கு கம்ஃபர்டபுளா இருப்பாரா, எனக்கு உதவிகரமா இருக்காரா, எனக்கு ஆத்திரத்துல அவசரத்துல வந்து உதவி செய்வாரா என்பவரை பார்த்து தேர்ந்தெடுப்பதில்லை நட்பு. என்னவாக இருந்தாலும், அவர் என்ன மனநிலையில் இருந்தாலும், யார் ஒருவரை நான் நண்பனாக பாவிக்க முடியுமோ அவரைத்தான் நான் நண்பனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லையா? அவர் எனக்கு உதவி செய்யறாருங்கிறதுக்காக நான் நண்பனை தேர்ந்தெடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நான் அவனை நண்பனாக பார்க்க முடியுமா, எந்த சூழ்நிலையிலும் எந்த சுபாவத்திலும் நான் அவரை நண்பனாக பார்க்க முடியுமா என்கிற தெளிவு இருப்பவரே நண்பனை தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு தெளிவு ரொம்ப முக்கியம். நீங்க கான்பிடென்டோட வாழணுமா இல்ல நீங்க வந்து கிளாரிட்டியோட வாழணுமான்னு கேட்டா, கான்பிடென்ட்டை விட கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நாம வீட்டுல ஒரு 10 வருஷமா இருக்கிறோம். அந்த 10 வருஷமா இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்குது. நான் ரொம்ப கான்பிடென்ட், இந்த வீட்டுல எங்க இருக்குது, இந்த ரோட்ல என்ன போகுதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி கண்ணை கட்டிட்டு ரோட்டை கிராஸ் பண்ண முடியுமா? இல்ல. அதுக்கு பேர் கான்பிடென்ட். அப்ப தெரிஞ்ச இடமா இருந்தா கூட கிளாரிட்டி வேணும். ரோட கிராஸ் பண்ணும்போது கண்ணை கட்டிட்டு கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிற தெளிவு வேணும். எந்த ஒரு மனிதன் கான்பிடென்ட்டை தாண்டி கிளாரிட்டியோடு வாழ்கிறாரோ, கிளாரிட்டியோடு வாழுகின்ற மனிதன் 25 ஆண்டுகளில் தன்னுடைய திரை உலக பயணத்தில் கிளாரிட்டி ஒண்ணுதான் வாழ்க்கைக்கு உதவும் என்கிற அந்த கிளாரிட்டியில தேர்ந்தெடுத்த ஸ்கிரிப்ட் தான் இந்த அக்யூஸ்ட்ங்கிற ஸ்கிரிப்ட். அந்த கிளாரிட்டியோடு நீங்கள் வாழும் பொழுது மக்களால் அது பாராட்டப்படும், மக்களால் அது நிச்சயமாக ரசிக்கப்படும். வாழ்வு நீங்க எல்லாரும் பாராட்டுவதில்லை.
யார் செய்கிற சூழ்நிலையும் எல்லாரும் பாராட்டுவதில்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த செயலை செய்த எந்த ஒரு செயலும், இன்னொருவரை பாதிக்காத எந்த ஒரு செயலும் நிச்சயமாக மற்றவர்களால் பாராட்டப்படும். எல்லா செயல்களும் எல்லாராலும் பாராட்டப்படுவதில்லை. உங்களுக்கு பிடித்த செயல், இன்னொருவரை பாதிக்காத ஒரு செயல் நிச்சயமாக எல்லாராலும் பாராட்டப்படும். அப்போ நீங்க இந்த தொழில்முறை கல்வி என்பது, நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனிதனுக்கு உலகியல் அறிவு, வாழ்வியல் அறிவு, அறிவியல் அறிவின் 3 அறிவு இருக்கு. உலகியல் அறிவு, வாழ்வியல் அறிவு, அறிவியல் அறிவின் 3 அறிவு இருக்கு. இந்த உலகியல் அறிவுங்கிறது உலகம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வது உலகியல் அறிவு. அறிவியல் அறிவுங்கிறது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கற்றுக்கொள்வது அறிவியல் அறிவு. ஆனால் வாழ்வியல் அறிவு மட்டும்தான் தன்னுடைய மனிதன் அனுபவத்தில் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க வாழ்க்கையை வாழணும்னா செயலை செய்யணும். நாம யோசிச்சுட்டு இருக்க கூடாது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. செயலை செய்யாமல் அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதன் தீர்க்கமான நிதானத்தோடு, கிளாரிட்டியோடு ஒரு செயலை செய்கிறாரோ அவருக்கு நிதானம் ஏற்படும். நிதானம் ஏற்படும் போது செயலில் வீரியம் ஏற்படும். செயலில் வீரியம் ஏற்படும் போது உங்கள் நினைத்த காரியத்தை நீங்கள் அடைவதற்குண்டான சாத்தியம் நிச்சயம் இருக்கும். அந்த வகையில வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. வாய்ப்பை உருவாக்குபவர்கள் வாழ்க்கையவே ஜெயிக்கிறாங்க. நாம வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களை விட வாழ்க்கையவே ஜெயிப்பவர்களாக இருப்போம் என்பதுதானே உறுதியோடு நாம் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கு. அந்த வகையில எதிர்கால என்ஜினியர்ஸ் சொன்னாங்க, ப்ளூமிங் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக மேனேஜர்ஸுக்கும் என்ஜினியர்ஸுக்கும் என்னங்க வித்தியாசம்? மேனேஜர்ஸுக்கும் என்ஜினியர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இதை நான் படிக்கும் போது கேள்விப்பட்டோம், ஆனால் அதை உண்மை என்று உணர்ந்தோம். Managers knows something in everything. Engineers know everything is something. அதான் difference between managers and engineers. So நீங்க அனைத்தையும் ஒரு விஷயத்தில் தெரிந்தவர்கள். அதான் சகோதரி அழகா சொன்னாங்க. என்னங்க உள்ள வந்த உடனே கிரவுட் ஒரே வைப்ரண்டா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பேட்ச் எல்லாம் நான் சர்க்கியூட் பேட்ச், இது சர்க்கியூட் பேட்ச்னாங்க. வேற லெவல் புரிதல். சகோதரிக்கு ஒரு பாராட்டுகள். சர்க்கியூட்டா இருந்ததுனாலும் சர்க்கியூட்டா இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த சர்க்கியூட் கப்புன்னு பிடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பவர்ஃபுல்லா நாங்க உங்க எல்லாத்துக்கிட்டையும் பாத்துங்க. வேற லெவலுங்க, சிறப்பா பண்ணுங்க, செமையா வாழ்றோம், சூப்பரா வாழ்றோம், ஃபேண்டாஸ்டிக்கா வாழ்றோம், நன்றோம், தூக்குறோம். வேற லெவல். நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உங்கள் எல்லார் வாழ்விலும் எல்லோருடைய உங்களுடைய செயலிலும் தெளிவு பெறக்கட்டும், சிந்தனையில் தெளிவு பெறக்கட்டும், செயலில் தெளிவு பெறக்கட்டும், உங்களுடைய சொல்லில் தெளிவு பெறக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வைத்துடன். ரொம்ப அழகா வாழ்வியல் தத்துவங்களை எடுத்துரைத்த சகோதரருக்கு நன்றி. நல்லா புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? ஏதாவது ஒரு மெசேஜ் அவர்கிட்ட இருந்து? வாழ்க்கையில ஜெயிக்கணும். சோ படிப்போம் ஜெயிப்போம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தலைப்பு வச்சுக்கலாமா இன்னைக்கு? சோ 3 தடவை சொல்லலாமா? படிப்போம் ஜெயிப்போம். Be louder. படிப்போம் ஜெயிப்போம். படிப்போம் வெல்வோம். Okay? Okay, all the best. Now I request producer Mr. Paneerselvam to deliver few words. அனைவருக்கும் வணக்கம். கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக்கிலிருந்து நீங்கள் அனைவரும் ஜெயிக்கப் போகிறவர்கள். மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களோட பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும். நீங்கள் எங்களோட துறைக்கு வந்தாலும் நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலிடெக்னிக் சார் சொல்லுவார், இல்லை நான் இன்ஜினியர் உருவாக்க நினைக்கிறேன், சினிமா கூப்பிடுங்களான்னு கேட்பாரு. இருந்தாலும் இன்ஜினியர்ஸ் நீங்கள் டெக்னீஷியனாக தேவைப்படுறீங்க. அதனால விரைவில் வாங்க, நாங்கள் இருக்கோம், ஜெயிக்க வைக்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you. Now I request our principal sir to deliver few words. Good afternoon. இந்த வருடம் இன்னைக்கு மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் ஆஃப்டர்நூன். ஸோ மார்னிங் சொல்லும்போது ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ப்ரோக்ராமோட என்ன பேச போகிறாங்க கூட தெரியாது. இருந்தபோதும் பல்லவி நான் சொல்கிறாங்க, சசி அவங்க வர்றாங்க அப்படிங்கும்போது ப்ரோக்ராம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்போது நம்பிக்கை உண்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஒரு சிறப்பான ப்ரோக்ராம். சினிமா அப்படிங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு மீடியா. ஸோ அந்த மீடியாவிலிருந்து நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய எடுக்க முடியும்.
நிறைய பாடல்கள் இருக்கும். அந்த பாட்டை கேட்டால் கூட போதும், கண்டிப்பாக ஜெயிக்கும் ஒரு ஆசை வரும். அதான் ஜெயிப்போம் வெல்வோம் இப்போ பேசிட்டு இருக்கோம் நம்ம. அந்த வகையில் நமது கல்லூரிக்கு வருகை உள்ள திரு உதயா அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கல்லூரி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த காலத்தில் வந்து ஷூட்டிங் அப்படிங்கும் போது எங்கள் ஊரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஸோ ரெகுலராக போய் எப்போது பார்த்துட்டு இருப்போம். சத்யராஜ் வந்துருப்பாப்புல, ரம்யா கிருஷ்ணன், நான் முதல் வருஷம் படம் அது. அதே போல் 2-3 படம் பாட்டுக்கு ஒரு தலைவன் எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த ஷூட்டிங் எல்லாமே. அப்போ கூட பேசிகிட்டு இருப்போம், அப்படியே போய் சத்யராஜ் எல்லாம் நைட் போய் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஃபீல்டு தான். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுற அப்படிங்கிறது அவ்வளோ முயற்சிகள் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம நிறைய முயற்சி பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த புகழ் கூட பணம் ரெண்டுமே வந்து சேரக்கூடிய ஒரு மீடியா, அது ஒரு தொழிலும் சொல்லிக்கலாம் நம்ம. அதே போல் நம்மளும் அப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நல்லா நாலேஜ் கெயின் பண்ணுறோம். எந்த துறையில் இருந்தாலும் எல்லாம் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். ஸோ அந்த வகையில் ஒரு நம்பிக்கை ஊட்டிய சினிமா நடிகர் அவர்களுக்கும் உதயா அவர்களுக்கும் புரொடியூசர் அவர்களுக்கும் அதே போல சுகுமார் அவர்கள் மீண்டும் ஒரு முறை முன்னே விடுவார் நினைக்கிற ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஹாஃப் டே செஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க. அவங்க மீண்டும் நம்முடைய வருவார், ஒரு ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம் நடக்கும். மீண்டும் ஒரு முறை அவர் வருக என்று வரவேற்றும் இந்த ப்ரோக்ராமுக்காக மேடம் அவர்களுக்கு ஹெச்ஓடி கபி அண்ட் மெக்கானிக்கல் ஹெச்ஓடி பாபு அவர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும் அனைவருக்கும் கல்லூரி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கீழே போட்டிருக்காங்க பெருந்துறை அறக்கட்டளையோட தலைவர் திரு பல்லவி பரமசிவம் அவர்கள். ஸோ ரெகுலராக நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்காக நிறைய நல்ல ப்ரோக்ராம் கொண்டு வரல, இப்பவும் ஈடுபாடு கொண்டவர். அவர் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் உடனடியாக ரெடி பண்ணி நம்மளும் நிறைய ப்ரோக்ராம் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கோம். அவருக்கும் கல்லூரி சார்பில் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கோவில் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. நடிகர் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். கேட்குறீங்களா? வாங்க முன்னாடி வாங்க, நீங்க போடுங்க. பன்னீர் அடுத்த ஹீரோ ரெடி ஆகிட்டாரு, ப்ரொடியூஸ் பண்ண தெரியாதுங்க. ஓகே, உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கீங்க. அப்படியா? படத்துக்கு டிக்கெட் நீங்க தான் வாங்கணும். நீங்க வாங்கினாதான் நாங்க குறைய முடியும். டிக்கெட் கிடைக்கும் தேட்டர்ல நம்ம இங்க ஈரோட்ல வந்து எல்லா தேட்டர்லயும் வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிட்டு ஃபேமிலியோட போய் திருப்பூர்ல வரும். ஆமா, சக்தி சினிமாஸ்ல வரும். நாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு நம்ம சொல்லுங்க. ஓகேவா? உங்க பேர் என்ன? சரவணவேல் வந்து பழக்க மாட்டா, தவிர்ச்சாக்கி கூட கீழே போய் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து வந்தாரு சரவணவேல். சினி ஃபீல்டில் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது பண்ணியிருக்கீங்க. உங்கள் சீக்ரெட் டிப்ஸ்? நான் இன்னும் பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணல. 25 years ட்ராவல் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதுதான் அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பத்தாது. நம்ம எப்பயுமே 10 முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு. அது எல்லாத்துக்குமே தான் இன்னும் ஜெயிக்கணும்னு மெயினாக வச்சாதான் எப்படி ஜெயிப்போம், பெருசா ஜெயிப்போம். ஸோ அதுதான் நான் இன்னும் ட்ராவல். எத்தனை படம் அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னா எத்தனை படம் இருக்கும்? எத்தனை படம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா தான். என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிறவருக்கு சினிமா தான். எல்லாத்தையும் பேசலாம். குறிப்பா யார்கிட்ட பேசணும், இந்த ஈரோடு மாவட்ட குன்னூர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா இடத்துலயும் நான் பேசுவேன். ரொம்ப சிறப்பு. நன்றி. சரி, நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன்ஸை நாமளும் வாழ்க்கையில இன்னொருத்தரை இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான நிகழ்வுக்கான ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும். நாம இன்ஸ்பயர் பண்றது ஒரு வகை, நாம இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனா மாறுறது இன்னொரு வகை.
நாங்க ஏன் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அடையாளம் காட்டுறோம்னா நீங்க இந்த மாதிரி இன்னும் 4 பேர்த்தையோ 40 பேரையோ இன்ஸ்பிரேஷன் ஆக்கணும். நீங்க இன்ஸ்பிரேஷனா மாறணும். அதுதான் நோக்கம். நன்றி. அடையாளம்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? அடையாளம் என்ன? உங்களுக்கு ஒரு தனி அடையாளம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு படத்துல சூர்யா சொல்லுவார், தெரியுமா? என்ன படம்? தெரியல, எனக்கு என்ன படம் தெரியல, ஆனா டைலாக் மட்டும் ஞாபகம் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் உனக்குள்ள ஒரு தனி அடையாளத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீ நல்லா படிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த செஷனை வந்து Hey,